ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய இரத்த அழுத்தத்தை சீராக்கும் முட்டை தக்காளி ஃப்ரை எப்படி செய்வதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்னதாக நறுக்கிய 3 வெங்காயம், தோல் நீக்கி சின்னதாக நறுக்கிய 2 பூண்டு, சின்னதாக நறுக்கிய 3 தக்காளி, 3 முட்டை, 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்பு பட்டை, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கறிவேப்பிலை. வாணலியில் எண்ணெய் ஊற்றி லேசாக சூடானதும் பட்டை சோம்பு சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு சேர்க்கணும். பின்பு கறிவேப்பிலை சேர்த்து கறிவேப்பிலை பொரிந்ததும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து கிளறி விடுங்க. பின்பு பூண்டு சேர்த்து மசிய கிளறுங்க. பின்பு 3/4 ஸ்பூன் கல்லுப்பு சேருங்க. பின்பு தக்காளி சேர்த்து கிளறுங்க. 10 நிமிடங்கள் கிளறியதும் எடுத்து வைத்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர் சேர்த்து 5 நிமிடம் கிளறுங்க. பின்பு எடுத்து வைத்த முட்டையை சேர்த்து கிளறுங்க. 10 நிமிடம் முட்டை ட்ரை ஆகும் வரை கிளறுங்க. இப்போது சுவையான முட்டை தக்காளி ஃப்ரை ரெடி. அதை பாத்திரத்தில் சேர்த்து சோறுடன் பரிமாற குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் ஏற்றது. பெரியவர்களின் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும் இது உதவுகிறது. வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. நார்ச்சத்து நிறைந்தது, செரிமானத்திற்கு நல்லது. எனவே இது ஒரு ஹெல்த்தி ஃபுட். இது போல ஹெல்த்தியான ஃபுட்டோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.